ட்ரீம் வாரியர் பிக்ஸை தயாரிக்கும் வட்டம் படத்துல 3 ஹீரோனிஸ்ல ஒருத்தவங்களா நடித்து வரும் நடிகை தான் அதுல்யா. இப்போ முருங்கைக்காய் சீப்ஸ் அப்படின்னு ஒரு படத்துல சாந்தனு பாக்கியராஜோட ஃபர்ஸ்ட் டைமா சேர்ந்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட கியூட்டான நடிப்பின் மூலம் ரசிகர்களை தொடர்ந்து மயக்கி வரும் அதுல்யாவோட நடிப்புல ரீசெண்டா ரிலீஸ் ஆன கேப் மாரி இவங்களையும் கவர்ச்சி நாயகி அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல கேப் மாரி படத்துல நடித்ததுக்கு அப்புறமா இப்போ பல கவர்ச்சி போட்டோஸை ஷேர் பண்ணி ரசிகர்களை உசுப்பேத்தி வரும் அதுல்யா இப்போ ஆலமாய்க்கும் அவங்களோட முன்னெடுக காட்டிய வரி பல விதங்களை போட்டோஷூட்கள் எடுத்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க. சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகைகளில் எல்லாராலுமே ரசிக்கப்படும் நடிகையான அதுல்யா இதுக்கு முன்னாடிலாம் கவர்ச்சிலாம் காட்டாத கேரக்டர்ல மட்டும் செலக்ட் பண்ணி நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ எந்த மாதிரி வேடமா இருந்தாலுமே நான் நடிக்க ரெடிப்பா அப்படின்னு அவங்களோட மூவிஸ்ல நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தமிழ் சினிமாவில் நாளுக்கு நாள் நடிகைகளிடையே போட்டி அதிகரிச்சுட்டு கொண்டு போகும் நிலையில கவர்ச்சி காட்டாம முன்னணி நடிகையா வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை அறிந்த அதுல்யா இப்போ அதற்கான ஆயத்தமாக்கி கொண்டு வரும் நிலையில தானும் திரைப்படங்கள்ல கவர்ச்சி காட்ட ரெடி அப்படின்னு சொல்லாம சொல்லி பல கவர்ச்சி போட்டோவை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த போட்டோஸ்லாம் இப்போ வைரலாகவும் போயிட்டு இருக்கு. அந்த வகையில இப்போ ஆலமாய்க்கோ அவங்களோட முன்னெடுக்க காட்டியவாறு பார்க்கும் அனைவரும் சுத்தி போகும் வகையில பல கோணங்களை அவங்களோட கியூட்டான எக்ஸ்பிரஷன் மூலம் எடுக்கப்பட்ட பல போட்டோஸை இப்போ சோசியல் மீடியால பரப்பியுள்ள அதுல்யாவை ரசிகர்கள்லாம் ஏகபோகமா வர்ணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர்லாம் அதுல்யா இந்த ட்ரெஸ்ல பாக்குறதுக்கு ஒரு சாயல நடிகை சமந்தா போலவே இருக்கிறதாகவும் அவங்களோட அன்பை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.